அரங்கி சாமி மகாராஜா நான் இங்கே. என்னுடைய குலம் என்ன? என்ன குலம்? அந்த சந்திரனால் உருவானது. ஆஹா, என்னுடைய குலம் சந்திர குலம். சரியான சந்திர குலம். உண்மையா? சரிங்க. சரியான சந்திர குலத்திலும் கோடு தவறாத குருகுல வம்சம். குருகுல வம்சம். ஆமா. அப்படி குருகுல வம்சத்திலையும் நான் பிறந்தபடியால் என்னுடைய பெயரும் தாரால் புகழ் படித்த தர்மராஜன். தர்மராஜனுக்கே புகழ் பெற்ற உண்மையான் தர்மராஜா நீங்க. ஆமா. அப்படி தர்ம மன்னனாக நீங்கள் இருந்தாலும் அப்படி தாரால் புகழ் பெற்ற தர்மராஜராக நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்று எடுத்திருப்பார்களே. ஆமா. உங்களுடைய தாயார் தந்தையார் யாருங்க? என் தாய் தந்தை யார் என்று சொன்னானே, யாருங்க? உனக்கு புரிந்ததா இல்லையா? சத்தியமா புரியல. ஏன் என்ன காரணம்? முன்னாடி மக்கள் சத்தம் தான். ஆஹா, எப்படி அருமை கம்முன்னு. முன்னாடி மக்கள் சத்தம், சரி. பின்னாடி மத்தளகாரன் சத்தம். అంత మాట్లాడరా నవ్వితే ఆవిడ ఇంకోటం பத்து மாதம் 300 நாள் பெற்றெடுத்த என் தாயோ 2, அம்மா 2. ஆமா. யார் யாரு? குந்தி அம்மாள். குந்தி அம்மாள். மந்தார தேவி. குந்தி தேவிக்கும் ஆமா மந்தார தேவி. ஆமா. தந்தையார் பாண்டுபுத்திர ராஜன். குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மன்னனுக்கும் நீங்கள் ஒருவர் மட்டும் பிறந்தீர்களா? கூட யார பிறந்தார்களா? அன்பா, குந்தி அம்மாளுக்கு தாரா புகழ் பெற்ற தர்மராஜன் முதலாவதாக நான் பிறந்தேன். சரிங்க. இரண்டாவதாக யார் பிறந்தார்? வெற்றி மலையறிய பீமச்சந்திரன் பிறந்தார். மூன்றாவதாக ஆளால் அழகமன்னன் அர்ஜுனன் பிறந்தான். இவர் மூவரும் என்னுடைய குந்தி தேவிக்கு பிறந்தார்கள்.
என்னுடைய சிற்றன்னை யார்? மந்தார தேவி. சரி. மந்தார தேவிக்கு யார் பிறந்தார்? யார் பிறந்தார்? நகுலன் சகாதேவன். ஓஹோ, சரிங்க. அப்படி இருவர் பிறந்தார்கள். நண்பா, டெல்லி என்று அஸ்னாபுரம். எப்படி? டெல்லி என்னும் அஸ்னாபுரம் 56 தேசத்தை தலைநகரமாக இருக்கிறது. என்னது? டெல்லி. டெல்லி. ஆமா. அந்த டெல்லி என்று அஸ்னாபுரம் எங்களுடைய நாடு. சரிங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தையாரோட பிறந்தவர்கள் 3 பேர். அப்பா கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா? ஆமா. யார் யாரு? திருதராட்டிய மன்னன். சரி, முதலாக பிறந்தார். நண்பா, அந்த திருதராட்டிய மன்னனுக்கு கண்ணேத்திரங்கள் கிடையாது. ஓ, கண்ணு தெரியாது. ஆமா. சரிங்க. இரண்டாவதாக யார் பிறந்தார்? யாரு? என்னுடைய தந்தையாராகப்பட்ட பாண்டுராஜன் பிறந்தார். சரிங்க. மூன்றாவதாக யார் பிறந்தார்? யாரு? விதுரன் பிறந்தார். விதுரன். ஆமா. சரி. அப்படி பிறந்தாலும் ஓர் நாள் ஓர் தினத்திலே டெல்லி என்ற அஸ்னாபுரத்திலே அந்த அரசபையிலே எப்படி டோர் போடாதீங்க அண்ணா. டோர் போட்டு டெல்லி என்ற அஸ்னாபுரத்திலே டோர் எடுத்து போடுங்கண்ணா. ரொம்ப உண்மைதான் தெரியும். அதெல்லாம் போட்டு டெல்லி என்ற அஸ்னாபுரத்திலே இந்த மூவரே யார் அரசாட்சி செய்வது? மணிமேகடம் தரித்து அரசாட்சி செய்வது யார் என்று குரு பெரியோருடைய கட்டளை. அப்படி இருக்க என்னுடைய பெரியப்பாவுக்கு யாருக்கு? உங்களுடைய பெரியப்பா திருராட்டி மன்னனுக்கு கண்ணேத்திரம் கிடையாது. ஆமா. அவரால அரசபையில் அரசாட்சி செய்ய முடியாது. மீண்டும் யார் இருந்தார்? பாண்டுராஜனும் விதுரனும் இருந்தார்கள். அவர் இருவரும் என்னுடைய தந்தையாராகப்பட்ட பாண்டுபுத்திர மகாராஜன். ஐயா, அவங்களுக்கு என்னோட பையன் இங்க வந்து கேக்குறான். பையன் கொண்டு வந்து வீட்டு பையன் அவங்க ஊர்காரன் பையன் போயிருக்கிறான். தடுமாறாரு. அப்படி இருந்தாலும் என் தந்தையாராகப்பட்டவர் என்ன சொன்னார்? ஒரு நாடான மன்னனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? திக்குவிச்சே போக வேண்டும். ஆமா. எதற்காக? நாடு நகரத்தில் இருக்கின்ற அனைத்தும் கண்டறிய வேண்டும். சரிங்க. அப்படி இருக்க திக்குவிச்சையை புறப்பட்டார். சரி. யார் இடத்துல சொல்லி? என்னுடைய தாயாகப்பட்ட குந்தமாதேவி இடத்துல மந்தாரதேவி இடத்துல சொல்லி கொண்டிருக்கும் போது என்னுடைய தாயார் சொன்னார் என்னவென்று, மன்னா நீங்கள் திக்குவிச்சையும் செல்கிறீர்கள், நானும் உங்கள் கூட வருகிறேன் என்று சொன்னார். மூவரும் பிறந்த புறப்பட்டார்கள். சரிங்க. எங்கே? திக்குவிச்சையம். ஆமாம். கானகத்திலே இருக்கும் போது இருவராகப்பட்டவர் யார்? அமிர்தண்ட முனிவரும். சரிங்க. அமிர்தண்ட ரிஷியாகப்பட்ட அவருடைய மனைவியாகப்பட்ட இருவரும் காமத்திலே அதிகமாக இணை புரிவது என்னது? காமம் என்றால் என்ன? காமால பிடிச்சவங்க அதிகமா ஒண்ணு சேர்றாங்களா? இல்லையப்பா. காமம் ஒரு ஆணும் பெண்ணும் ஆமாங்க சேர்றாங்க. ஒன்று சேருவது தான் காமம் என்று வரும். ஆமா, அது எங்களுக்கு இப்ப புரிஞ்சுக்கிச்சு. அப்படியா? இருந்தாலும் அந்த கானகத்திலே புள்ளிமானாக உருவத்தை மாறி காமத்திலே சிறந்தது புள்ளிமான். ஆமா. சுள்ளிமான் இல்லைங்க, புள்ளிமான். சுண்டலி. அப்படி இருவரும் காமத்திலே புணர்ச்சி சேர்ந்திருக்கும் போது என்னுடைய சிறிய தாயாகப்பட்டவர் யார்? மந்தாரதேவியாகப்பட்டவர் அந்த மான் மீது ஆசைப்பட்டார். அந்த மான் எங்களுக்கு பிடித்து தாருங்கள் மன்னா என்று சொன்ன போது என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் வில்லெடுத்து பானபிரயோகம் செய்ய அந்த மானின் மீதே போட்டார். அப்போது அந்த மானாகப்பட்டவர் இருந்தது யார்? அமிர்தண்ட முனிவர். சரிங்க. அமிர்தண்ட முனிவர் சுய உருவம் எடுத்து அதே சண்டாள பாண்டா, நீ ஒரு நாடாளக்கூடிய சந்திர உலக வம்சத்திலே பிறந்தவன், நீ
சரி. நாடாளக்கூடிய மன்னனாக இருக்கிற நீ காமத்திலே இருக்கும் போது ஒரு விலங்கை அதாவது பானபரிகாமம் செய்தாயோ இது போல நீயும் உன்னுடைய மனைவியும் காமத்திலே இருக்கும் போது ஒன்று சேரும் போது உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குலாக போகட்டும் அப்படி என்று சாபத்தை விடுத்தார். சரிங்க. அதன் பிரகாரம் என்னுடைய தாயாரும் தந்தையாரும் ஒன்று சேராமல் கானகத்திலே இருந்தார்கள். இப்படியே இருந்தால் நமக்கு பின்பு இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசுகள் இருக்காது. அதனால என்ன செய்தார்? அமிர்தண்ட முனிவர் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டார். என்ன செய்வது ஏது செய்வது என்று என்னுடைய தந்தையார் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தாயாராகப்பட்ட யார் குந்தமாதேவி குந்தமாதேவிக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை வந்தது? என்னுடைய குந்தமாதேவி தாயாராகப்பட்டவர் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் போது தூர்வாச மகாமுனிவர் குரு மண்டலத்தை ஆண்டு தூர்வாச மகாமுனிவர் 23 நேத்திரம் 4 மடங்கு கோபம் 3 மடங்கு தாடி அவர் இருக்கும் போது அவருக்கு அடிபடை வேலைகள் செய்து கொண்டிருந்தார். சரி. அப்போது என்னுடைய தாய்க்கு 5 உபதேச மந்திரங்களை சொன்னார். சரிங்க. அந்த 5 மந்திரங்களை வைத்து 5 மந்திரங்களை வைத்து அதாவது முதலிலே யாரை வணங்கினார்கள்? அந்த தென் திசையை ஆண்டு வருகின்ற யமதர்ம ராஜனை வணங்கினார்கள். அப்போது யார் பிறந்தார்? இந்த தர்மராஜன் நான் பிறந்தேன். ஆமா. இரண்டாவதாக யார் பிறந்தார்? அந்த வாயு தேவனை வணங்கினார்கள். சரிங்க. யார் பிறந்தார்? அந்த பீமசேனன் பிறந்தார். மூன்றாவதாக யாரை வணங்கினார்? தெய்வலோகத்தை ஆண்டு வருகின்ற தேவேந்திரனை வணங்கினார். யார் பிறந்தார்? அந்த அர்ஜுனன் பிறந்தார். சரி. இவர் மூவரும் யாருக்கு பிறந்தார்? குந்தமாதேவிக்கு பிறந்தார். என்னுடைய சிறிய தாயாகப்பட்டவர் பார்த்தார் தன்னுடைய அக்கா கிட்ட, அக்கா எனக்கும் குழந்தைகள் வேண்டும், அந்த மந்திரத்தை என்னிடத்திலே சொல்லுங்கள், நானும் குழந்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். சரி. அதாவது கூட பிறந்தாதான் தங்கையா? இல்லை. ஒரு கணவரை இருவரும் திருமணம் செய்தால் அவளும் தங்கைதான் அப்படி என்று சொல்லி என்னுடைய சிறிய தாய்க்கு அந்த மந்திரத்தை சொன்னால் அவங்க யாரை வணங்கினார்கள்? அஷ்டவித்து பாலர்களை வணங்கினார்கள். சரிங்க. அப்படி யார் பிறந்தார்? நகுலன் சகாதேவன் பிறந்தார்கள். ஐவர் பிறந்திருந்தாலும் ஒரு நாள் ஓர் தினத்திலே அந்த கானகத்திலே என்னுடைய சிறிய தாயாகப்பட்ட மந்தாரதேவி என்ன செய்தார்? ஆற்றங்கரையை குளித்து மேலே வந்த உடனே ஈர புடவையாக இருந்தார். அப்படி இருந்த போது என் தந்தையாருக்கு காமம் கண்ணை கட்டியது. சரிங்க. அந்த அமிர்தண்ட முனிவர் கொடுத்த சாபம் மறந்து விட்டது. உண்மைதான், மறந்து விட்டது. என்னுடைய பாண்டியராஜன் தந்தையாராகப்பட்டவர் என் சிறிய தாயை போய் கட்டி வைத்தார், காமத்திலே சேர்ந்தார். அந்த காமத்தை சேரும் போது என்னுடைய தந்தையார் பாண்டியராஜன் சிரமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்து சிதறி போனதான நண்பா. 1000 சுக்குராக வெடித்து விட்டது. ஆமா. உங்களுடைய தந்தையாரோட சிரம். ஆமா. அப்படி இருந்தாலும் இதற்கு காரணம் யாரு? என்னுடைய சிறிய தாய் மந்தார தேவி. ஆமாங்க. இதற்கு காரணமே நான் தான் என்று என்னுடைய சிறிய தாயும் என்னுடைய தந்தையார் இடத்திலே உடன்கட்டை ஏறினார். அங்கிருந்து என்னுடைய தாயார் குந்தமாதேவியும் நாங்க பாண்டவர் 5 பேரும் அஸ்தாபுரம் வந்தோம். சரிங்க. அஸ்தாபுரம் வந்த உடனே அந்த கண்டறியாத திருநாட்டி மன்னன் இடத்திலே இது போல சொன்ன போது அவர்கள் எங்களுக்கு இருக்கின்ற எதை காமித்தார்கள்? எதை? பங்குள்ள பிரகாரம் நாடை கேட்டோம். அவருக்கு கண்ணேத்திரம் கிடையாது. இதோ இந்த திசையிலே போய் பிழைத்துக் கொள்ள என்று சொன்னார். சரிங்க. அங்கு என்ன இருந்தது? அடர்ந்த கானகம். சரிங்க. அடர்ந்த கானகத்திலே இருந்தது. என் தம்பியாகப்பட்ட அந்த அர்ஜுனன் அந்த எம்பெருமான மாயக்கண்ணனுடைய அருளால பானபரிகாரம் செய்தான். அங்கு என்ன ஆனது? அழகாக ஒரு நகரமானது. அந்த நகரத்திற்கு என்ன பெயர் வைத்தோம்? இந்திர பிரசவம் என்று. ஓஹோ. நகரத்திற்கு பெயர் சூட்டினோம். அந்த இந்திர பிரசவத்திலே தர்மராஜன் நான் இப்ப ஆட்சி புரி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நண்பா எங்களுக்கும் பங்கும் வகையாளி பாதிநாட் சத்ராவதி என்னும் எகையாளி ஏற்பட்டான் சத்ராவதி. ஏன் என்ன காரணம்? யார் எங்களுக்கு பகையானார்கள்? அந்த என்னுடைய பெரியப்பா மக்களாகப்பட்ட துரியோதன் முதல் துர்ச்சோதனை வரை அண்ணன் தம்பி 100 பேரும் எங்க பகையானார்கள். ஆமா. ஏன் என்ன காரணம்?
நண்பா, டெல்லி என்ற 56 தேசம், அந்த 56 தேசத்தையும் சரிபாதியாக கேட்டோம். பாண்டவருக்கு 5, அதாவது 56 தேசத்தை சரிபாதியாக பிரித்தால் 28 100 பேருக்கு 28 நாடா, 5 பேருக்கு 28 நாடா. ஆமா. அப்படி என்று மனதில் வஞ்சகம் வைத்து எங்களுக்கு எண்ணற்ற வஞ்சகங்கள் செய்தார்கள். போகுகின்ற வழியினிலே பொய்க்குழியை நட்டு வைத்தான், குடிக்குகின்ற தண்ணீரை குண்டூசை போட்டு வைத்தான், படுக்குகின்ற பாய் மீது பாம்புகளை ஏவி விட்டான். அரக்கமா மாலை கட்டி ஐவரையும் விருந்துக்கு அழைத்து அதனை கொல்ல துணிதான் துரியோதனன். என்னுடைய தம்பியாகப்பட்ட பீமசேனன் ஒரு தூணையை எழுதியிருந்தது என்னவென்று, விழித்து இறந்தவன் பிழைத்துக் கொள்வான் அப்படி எழுதியிருக்கும் போது என்னுடைய பீமனாகப்பட்டவர் என்ன செய்தான், எங்கள் ஐவரையும் அழைத்துக் கொண்டு என்னுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு ஒரு சுரங்கப்பாதையை உண்டு செய்து எங்கே வந்தோம், இடும்பாவனத்திற்கு வந்தோம். இடும்பாவனத்தில் வந்து என் தம்பியாகப்பட்ட பீமசேனன் இடும்பாசுரனை கொன்று அந்த மும்முல கமலக்கண்ணியை திருமணம் செய்தான். அப்போது என் தம்பி கேட்டான், அண்ணா நீங்கள் இருக்க நாங்கள் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று கேட்டார். அப்போது அந்த கானகத்திலே ஒரு முருங்கையை வெட்டி வர சொன்னேன். அந்த முருங்கைக்கு நான் தாலி கட்டினேன். அதனால அன்று முதல் இன்று வரை அந்த முருங்கைக்கு கல்யாண முருங்கை என்ற பெயர். கல்யாண முருங்கை என்று. அப்படி இருந்தாலும் நீ வந்த விஷயம் என்ன சாமி? ஒரு லிகிதம் வந்திருக்குது, நம்ம லிகிதம் மேகலாபத்தில் வந்திருக்குதுங்க. எப்படி படிங்க படிடா, படிங்க. படிக்க தெரியுமா? தெரியாதுங்க. அது தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க கூத்தாட கொண்டிருக்கிறேன். அப்படியா? சாமி நண்பா, ஸ்ரீ ராஜகணம் தாரா புகழ் படித்த தர்மராஜனுக்கு மேகராஜ மன்னன் எழுதும் லிகிதம் என்றால் என்னுடைய மகளாகப்பட்ட யார் மின்னல் ஒளியாலை உன்னுடைய தம்பியாகப்பட்ட அர்ஜுனராஜன் திருமணம் செய்து சில ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சரி, அதனால இன்னும் என் மகளாகப்பட்ட மின்னல் ஒளியாலை வந்து உன் தம்பியாகப்பட்ட வந்து ஏறெடுத்து பார்க்கவில்லை. அதனால உன் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் என் மகளை வந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் மேலோகத்து படை பூலோகத்தை திரண்டு வந்தால் இந்த பூலோகமே தாங்காது. அப்படிக்கு மேகராஜன் உங்க தம்பிகார் என்ன இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணி போட்டாரு. என் தம்பியா மின்னையோலியாலை திருமணம் செய்து சில ஆண்டு காலம் ஆகின. சரிங்க. எப்படி சில ஆண்டு காலம் ஆயிருச்சு? இது லிகிதம் வந்ததனாலதான் நமக்கு தெரிந்தது. இல்லை என்றால் தெரியாது. அதனால அவன் மின்னலோலை திருமணம் செய்தானா செய்யவில்லையா என்று ஒன்றும் தெரியவில்லை. அதனால என் தம்பி அர்ஜுனை அழைத்து கொண்டு வா, அவனை கேட்போம். அப்படிங்களா? ஆமா. அப்படி ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனாகப்பட்டவர் சபைக்கு வரும் விதம் காண
மீண்டும் வருவேன். மீண்டும் வருவேன். இதுக்கப்புறம் சுறுசுறுந்தா இருக்கும். அப்படியே சுடுதலில் வராதே வராதே என்ன நபி வராதே கெட்ட வார்த்தை நான் தாங்க கொன்று விடுவேன் ஜாக்கிரதை. நான் செத்து விடுவேன் ஜாக்கிரதை. அடிபட்ட நாயே, ஆழம் தெரியாமல் காலை விடாதடா. நான் காலை விட்டதனால் தான் இப்படி இருக்கிறேன்டா. சிரிப்பு கோமாளி அடிச்ச சிரிப்பு. என் சூத்தில் மாட்டிக்கொண்டது சாட்டையாக. நன்றாகத்தான் பேசுகிறான். பேசுவேன். என் புத்திக்கேற்ற மந்திரிதான் நீ. நான் நக்கீரன் பேரன் அல்லவா? நக்கீர நான் பார்ப்பதற்கு நல்லவன், நல்லவன், பழகுவதற்கு தேனை விட இனிமையானவன், இனிமையானவன் வகை என்று வந்து விட்டான். என்னை போன்ற கொடியவனை உலகில் நீ பார்க்க. நீ யாரா? நான் பார்ப்பது கெட்டவன், பழகுவதற்கு பழகிறது பழகுவதற்கு மிக மிக கொடூரமான காம கொடூரவன். சரி, என் மீது கைப்பட்டால் உன் பொண்டாட்டி முண்டையாகி விடுவார். ஏன் முன்னாடி இருக்கிற முடியாது? அது எனக்கு எப்படி தெரியும்? காவலா சாமி மகாராஜா, என் நண்பனே, சொல் கொம்பனே, அன்பா, அருகில் இருக்க புத்தி மந்திரியே, நான் தான். நலமாக இருக்கின்றாயா? என் சோதத்தின விட்டு என் புண்ணியத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறேன். இப்படி ஒழுக்கமா பேசணும். சரிப்பா. என்ன பிரச்சனை? கோமாளி அடி வாங்குறோம், அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் அடி வாங்கணுமாமா? கூட்டுவா. இல்ல வேண்டாம், கட்டி போட்டு உதைப்பாங்க, காலையில் சம்பளம் தர மாட்டாங்க. அப்படியா? ஆமா. சபைக்கு படிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு, வேறு புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த அழகு திரு பொன்னாட்டின் பெயர் என்ன? நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் அல்லவா?
மாலை கொண்டு வந்து எனக்கு தான் கண்ணு தெரியல சாமி, உங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தின்ன கூதி. இது நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டா? அப்படிதான் என்கிட்ட சொன்னார்கள் போன்லே. இப்ப பாரு வரும் பாரு. பெரியவர்களே, இந்த ஊருக்கு பேர் என்ன? யாரும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சிருப்பீங்க. யாரும் சொல்லாதீங்க, மகராசில இருப்பீங்க. தெரியுமே. கடிக்கிறேன் மூழ்த்து மூச்சு பையனை போச்சு நான் பட்டிக்கோ. செக்கப்பட்டி கிராமம் என்றாலே நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் அமைதியா இருங்க. என்னதான் இப்படி பேசி கிடப்பீங்க? நல்லா வாயாலே பின்ன எதிர்டா பேசுவாங்க. கொச்சாலும் கொஞ்சம் பேசிட்டோம். அந்த மன்னாதி மன்னனையும் பார்த்தவன் நான். என்ன அந்த மதுரை வீரனையும் எதிர்த்தவன. என்ன அருமை, என்ன பெருமை, என்ன அந்தஸ்து, என்ன கௌரவம், என்ன 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 அப்படி கண்ட அரவணி பத்தில கோமாளி வேஷம் போட வச்சு அடி வாங்க வச்சுட்டாங்களே. ஏசோக கதைய கேளு தைக்கொள்ளமே, அம்மா தைக்கொள்ளமே, அதை கேட்டா தங்கதம்மா உங்க மனமே. ஏசோக கதைய கேளு கறிக்கொள்ளமே, அம்மா ரசக்கொள்ளமே, கேட்டா தங்கதம்மா உங்க மரமே. இந்த முறை பொண்ணை நம்பி என் மனசை திறந்து வச்சேன். இந்த பந்த சாதி தனம் எல்லாத்தையும் தள்ளி வச்சேன். மங்களத்தை பெற்றவரே, மங்களத்தை பெற்றவரே, நீ மண்டி போட்டு ஊம்பணும். யாரா மண்டி போட்டு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. என்னடா பார்த்த சின்னதிரு பையன் ஏதோ செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? சப்போத்ரா சப்போத்ரா பெரியவர் சொன்னாரா? பால மீனுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம், அங்க வண்ணா குடி கூட்டமையா முருகோளம். பால மீனுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம், அங்க வண்ணா குடி கூட்டமையா முருகோளம். நடுக்கடல நடக்குதையா திருமணம், குசல கட்டி ஆளு கல்லா குமாலம். குமாலமா குமாலம், குமாலமா குமாலம், குமாலமா குமாலம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனசு யாருங்க? மகாராஜா கேன கூதி தானுங்க. தம்பி புகை கிளப்பிடுவேன். வரும்போது பார்த்தனே என்னத்த வீடு போக பறந்துச்சு. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்லும் பாதி எண்ணி பாரடா தம்பி, எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், அறிவு வளரணும், ஆளும் வளரணும், அறிவு வளரணும், குழலும் வளரணும். பாத்தியா? பாத்துக்கிறியா? என்ன பாட்டுடா இது? இப்படி கெட்ட வார்த்தை தம்பி. ஏடா எச்சு தொடுற? என் நடிக்கிற அவங்க அம்மா சிலுக்கணும். சிலுத்தா அம்மா சிலுக்கு. தம்பி சிறந்த ஒரு நகைச்சுவை சிறப்பு. இனம் செக்கப்பட்டி கிராமம் என்றாலே தம்பி நீ பேசவே கூடாது, புரியுதா? அதை அப்படி நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கணும். ஐயோ எங்க நெருப்பு வேணா? எங்க போட்டுருக்காங்க? நம்மளே நடந்துட்டு இருக்கிற மாதிரி நெருப்பு மாதிரியா? அகராதி கூதி பேசாத. அவர் பெரிய மனுஷன் சொல்றது எதை சொல்ல அகராதியை பேசி காவலா. ஏய் இனம் செக்கப்பட்டி கிராமம் என்றாலே சொல்றாங்களா? அப்படியே செய்யணுமா? காஸ்கோல். சத்தமா என்ன பண்ற? பேசாதீங்க நீங்க. மூங்கொட்டு சரி. செக்குப்பட்டி 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 பூம்பு தனார் 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 பதில் வரலாமா? இன்னும் செக்குப்பட்டி டனா டனா டனார்னு, இன்னும் செக்குப்பட்டி டனா டனா டனார்னு, செக்குப்பட்டி டனா டனா டனார்னு. ஏ டனா டனா டனாரு லக்கி தும்மா லக்கி தும்மா. நெருப்புடா நீ புளுத்துடா. ராணுவ பட பாத்துல டேய் ஓய் இன்னும்
ஏய், என்னடா பண்ணி போட்டாங்க? என்னடா ஆச்சு? கறிக்குழம்பு தின்னாரு, பக்கத்துல சிவபெருமான் இருக்கிறாரு. ஏய், அவன் எங்கடா கறி குழம்பு தின்னு? ஏய் வாடையே ஆகாது தம்பி. என்ன தம்பி? இந்த கோட்ரு கறி இதெல்லாம் திங்கிற அளவு கூட நான் போக மாட்டேன். யார் நீங்களா? நானு எல்லாரும் நல்லா கேளுங்க, உண்மையாலுமே ஆ, சத்தியமா ஆ. கோட்ரு கறி திங்கிற அளவு கூட நான் போக மாட்டேன். குடிச்சு போட்டு சேர்த்து போயிட்டா போக வேளாங்கண்ணி குடிச்சு போட்டு செத்து போயிட்டு அறவா போக மாட்டேன், வாசலே மதிக்க மாட்டேன். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப்ல போன வாரம் பன்னிகறி தின்னு புட்டு 1500 ரூபாய் கடன் வச்சுட்டு வந்த ஆளு நீங்க. ஆளுக்கு நீ கதை மேல ஓடுற. பள்ளி பாலத்துல இருந்து எனக்கு போன் பண்ணி மாப்பிள ஜிபேல 1500 ரூபாய் அனுப்புன்னு சொன்னாலு நீங்க. அடேய் பனை குத்திய புண்டைனா கதை. சப்போத்ரா. எப்படி குடியா சேர்த்து போயிட்டு எப்படி போவா? எல்லாரும் பொய் சொல்றாங்க. அவன் 1500 ரூபாய் கேட்கல, 1800 ரூபாய் கேட்டேன். பாத்துக்கோ. இதுல பித்தலாடக்கார தெரியாது உங்களுக்கு. எங்க அப்பா எப்படி சொன்னாரு, வடுத்த பொய் சொல்றாங்க. 800 திட்டுறானே. அப்படி இருக்க இந்த நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த நவதருமை தாய்மார்கள் பேசவே கூடாது. அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி அவரித்த காளியம்மனுடைய திருவிழாவினை பெருவிழாவை கொண்டாடி இந்த ராஜதர் சபையிலே ஒரு நாள் சிதநாட்டியம் வைத்த நம் அருந்ததின மக்கள் அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம்.